வணக்கம். உங்களுக்கு மல்டிபிள் மைலோமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தா, அடுத்து என்ன நடக்கும், சிகிச்சை எப்படி இருக்கும்னு ஒரு பெரிய குழப்பம் வர்றது ரொம்பவே இயல்புதான். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த விளக்கத்துல அந்த சிகிச்சை பயணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். இது உங்க சிகிச்சைக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த நோய பத்தி கேள்விப்படும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதை எதிர்த்து போராட இப்போ முன்னை விட இன்னும் சொல்லப்போனா ரொம்ப நல்ல வழிகள் இருக்கு. சோ வாங்க, ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இந்த பயணத்தை நாம ஆரம்பிக்கலாம். சரி, இந்த மொத்த விஷயத்தையும் நாம 5 முக்கியமான பகுதிகளா பிரிச்சிருக்கோம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நாம எந்த ஒரு பயணம் போனாலும் எங்க போறோம்னு ஒரு இலக்கு இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் சிகிச்சையிலயும். நம்மளோட இலக்கு என்னன்னு தெளிவா முடிவு பண்றதுதான் முதல் படி. இங்க பாத்தீங்கன்னா, சிகிச்சைக்கு 5 முக்கிய இலக்குகள் இருக்கு. முதல் விஷயம், இந்த என் புரோட்டீன் அளவை குறைக்கிறது. அது என்னன்னா, மைலோமா செல்கள் உருவாக்குற ஒரு கெட்ட புரோட்டீன். அதை குறைச்சா நோய் கண்ட்ரோலுக்கு வருதுன்னு அர்த்தம். அடுத்து, எலும்பு மஜ்ஜையிலிருந்து அந்த புற்றுநோய் செல்களை முழுசா நீக்கணும். மூணாவதா, உங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். நாலாவதா, நோய் திரும்ப வராம முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடணும். கடைசியா, உங்க ஒட்டுமொத்த ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறது. இதுதான் நம்ம பயணத்தோட இலக்குகள். ஓகே, நம்ம பயணத்துல முதல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கு பேரு இண்டக்ஷன் தெரப்பி. இதோட முக்கியமான வேலை என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா மைலோமாவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுதான். அதாவது, இந்த முதல் கட்ட சிகிச்சை ஒரு 3 to 6 மாசம் வரைக்கும் இருக்கலாம். இதோட மெயின் கோல் என்ன தெரியுமா? நோயோட தீவிரத்தை குறைச்சு நம்ம உடம்ப அடுத்த கட்ட சிகிச்சைக்கு தயார்படுத்துறது தான். சிகிச்சையில இது ஒரு சிம்பிளான வழி. அதாவது 2 விதமான மருந்துகளை ஒரே நேரத்துல கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் பக்க விளைவுகள் அதிகமா வரும்போ ஒரு கவலை இருக்கோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். இதுதான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் சிகிச்சை. பெரும்பாலான நோயாளிகளுக்கு இதை தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா 3 மருந்துகள் சேர்ந்து வேலை செய்யும்போது கேன்சர் செல்களை 3 பக்கத்திலேருந்து தாக்குற மாதிரி. அதனால இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆப்ஷன் இதை சொல்லலாம். 4 மருந்துகள், யோசிச்சு பாருங்க. இது நோயை இன்னும் ஆழமா போய் தாக்கும். அதனாலதான் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு புது ஸ்டாண்டர்ட் சிகிச்சையா மாறிக்கிட்டு வருது. சரி, இப்போ ட்ரிப்ளட்டா இல்ல குவாடான்னு ஒரு கேள்வி வரும். பாருங்க, ட்ரிப்ளட்டுங்கிறது ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்டான சிகிச்சை. ஆனா குவாட் அதை விட இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பவர் அதிகமாகும்போது பக்க விளைவுகளும் அதிகமாக வாய்ப்பிருக்கு. இது ஒரு முக்கியமான முடிவு. இதை நீங்க உங்க டாக்டரோட பேசிதான் எடுக்கணும். இண்டக்ஷன் தெரப்பி முடிஞ்சதும் நம்ம பயணத்துல ஒரு முக்கியமான இடத்துக்கு வரோம். ஒரு ஜங்ஷன் மாதிரி. இங்கேதான் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும். இதுவும் நீங்களும் உங்க டாக்டரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு பெரிய முடிவு. இந்த கட்டத்துல நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வி இதுதான். ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு நம்ம உடம்பு தகுதியா இருக்கா? முதல்ல இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வயசு அதிகமா இருந்தா மட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. அது தப்பு. உங்க டாக்டர்ஸ் உங்க வயசை மட்டும் பார்க்க மாட்டாங்க. உங்க ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு, நீங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க, உங்களுக்கு வேற ஏதாவது நோய்கள் இருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துதான் முடிவு பண்ணுவாங்க. இங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நீங்க இண்டக்ஷன் முடிஞ்ச உடனே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதை அப்புறமா கூட தள்ளி வைக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, எப்படியா இருந்தாலும் உங்க ஸ்டெம் செல்களை சேகரிச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போதான் எதிர்காலத்துல உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் ஓப்பனா இருக்கும். சரி, இப்ப நம்ம இந்த வழிகாட்டியோட கொஞ்சம் தீவிரமான ஆழமான பகுதிக்குள்ள போக போறோம். ஆனா பயப்பட வேண்டாம். நான் இதை ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த டிரான்ஸ்பிளான்ட்ல மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல இண்டக்ஷன் தெரப்பி. அதை முடிச்சதும் உங்க ரத்தத்திலேருந்து ஸ்டெம் செல்களை எடுப்பாங்க. அப்புறம் அதை ஃப்ரீஸ் பண்ணி பத்திரப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹை டோஸ் கீமோதெரப்பி கொடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த உங்க ஸ்டெம் செல்களை திரும்ப உங்க உடம்புக்குள்ள செலுத்துவாங்க. கடைசி ஸ்டெப், அந்த செல்கள் உங்க உடம்புல செட்டில் ஆகி நீங்க குணமடைய. இந்த டைம்லைனை பாருங்க. இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். டே 0ன்னு சொல்றதுதான் அந்த முக்கியமான நாள். அன்னைக்கு தான் ஸ்டெம் செல்ஸை திரும்ப உடம்புக்குள்ள ஏத்துவாங்க. அதுக்கப்புறம் வர 100 நாட்கள் ரொம்ப முக்கியம். அந்த பீரியட்ல தான் புது செல்கள் எலும்பு மஜ்ஜையில போய் செட்டில் ஆகி புது ரத்த அணுக்களை உருவாக்க ஆரம்பிக்கும். இதைத்தான் நாம என்கிராஃப்ட்மெண்ட்னு சொல்றோம். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா டிரான்ஸ்பிளான்ட் அன்னைக்கு அங்கே உள்ள என்னதான் நடக்கும்? வாங்க, அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல முதல் பாகம் கண்டிஷனிங், அதாவது ஹை டோஸ் கீமோதெரப்பி. இதோட நோக்கம் 2. 1, உடம்புல இருக்கிற மைலோமா செல்களை முடிஞ்ச அளவுக்கு அழிச்சிடுறது.
இன்னொன்னு, எலும்பு மஜ்ஜைய ஒரு மாதிரி காலி பண்ணி புதுசா வர ஸ்டெம் செல்கள் தங்கறதுக்கு இடம் ரெடி பண்றது. அடுத்து 2வது பாகம், ஸ்டெம் செல் இன்ஃபியூஷன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். நாம எப்படி ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஏத்துக்குவோமோ அதே மாதிரி தான். முன்னாடியே உங்ககிட்ட இருந்து சேகரிச்ச ஸ்டெம் செல்களை ஒரு ட்ரிப்ஸ் மூலமா திரும்ப உங்க ரத்தத்துல கலந்துடுவாங்க. அவ்வளவுதான். சூப்பர்! சிகிச்சையோட கஷ்டமான பகுதியை நாம தாண்டி வந்தாச்சு. இப்போ கடைசி பகுதிக்கு போகலாம். அதாவது டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், எப்படி குணமடையணும்னு பார்க்கலாம். இந்த குணமடையும் காலத்துல நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உங்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப பலவீனமா இருக்கும். அதனால எந்த நோய் தொற்றும் சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்கு. சுத்தமா இருக்கிறது, கூட்டமான இடங்களுக்கு போகாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க டாக்டர்ஸ் உங்களை ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணுவாங்க. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் ஆரம்பத்திலே சரி பண்ணிடலாம். இந்த முழு பயணத்திலையும் உங்க சிகிச்சை குழுவோட ஹீரோ நீங்க தான். இத மறக்காதீங்க. இப்போ உங்களுக்கு இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இத வச்சுக்கிட்டு நீங்க உங்க டாக்டர் கிட்ட முதல்ல என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு யோசிங்க. உங்க பயணம் இப்போதான் உண்மையிலேயே தொடங்குது.